17வது அதிகாரம் 2வது வசனம் 1-2 படிங்க ஃபர்ஸ்ட். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலப்பட்டான். அவன் யூதாவின் அரணான பட்டணங்களில் எல்லாம் இராணுவத்தையும் யூதா தேசத்திலும் தன் தகப்பனாகிய ஆசா பிடித்த எப்ராஹிமின் பட்டணங்களிலும் தானியங்களை வைத்தான். ஓகே, அவன் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட மனுஷன். அவனுடைய தகப்பனுடைய ஸ்தானத்தில் இந்த யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேல் பட்டணத்துக்கு விரோதமாய் பலப்பட்டான். இவன் யார்? எந்த தேசத்து ராஜா? யூதேயாவின் ராஜா. இந்த யூதேயாவின் ராஜா யோசபாத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது இந்த யோசபாத்தை பற்றி அறிமுகம் படுத்தின உடனே சொன்ன ஃபர்ஸ்ட் காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் யோசபாத்துடன் இருந்தார். ஹல்லேலூயா. யோசபாத் கூட இருந்தார். அவன் தகப்பனுடைய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் அவன் என்ன பண்ணானா? நடந்தான் என்று சாட்சி சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவனுடைய தகப்பன் ஆசாப் எப்படி இருந்தாருன்னா, கொஞ்ச நாள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தார் முடிவு. ஏன்னா கடைசி நாட்களில் அவன் வழி தப்பி போனான். ஆனால் இவனை இப்போ வேதத்தில் பார்க்கணும், தகப்பனாகிய தாவீதின் முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவன் அவன் ராஜபாரியம் அவன் கையில் இருக்கும்போது 5வது வசனம் படிக்கிறோம். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். இவன் கரத்தை கொண்டு அந்த தேசத்தை அவர் என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்தார். அடுத்தது 6வது வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் எப்படி இருந்ததாம்? உற்சாகம் கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. இவ்வளவு அதிகமாய் வைராக்கியம் உள்ள இந்த ராஜா, தேவனை பின்பற்றி வந்த அந்த ராஜாவுக்கு ஒரு சம்பவம் ஏற்படுகிறது. 20வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். 3 சேனைகள் திடப்பட்டு நல்ல ஒரு அமெரிக்கான ஒரு சூழ்நிலை அவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய ராஜ்யத்தை ஆரம்பித்து என்ன பண்ணுறாரு? நடத்தி கொண்டு போகிறார். அந்த நேரத்தில் 3 சேனைகள் அவரை பின்தொடர்ந்து வருகிறது. ஒரு சேனை வந்தாலே தேசமே என்ன ஆகும்? கலங்கும். ஆனால் 3 பக்கத்தில் இருந்தும் 3 சேனைகள் வருகிறது. மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும், அடுத்தது அம்மோன் புத்திரருக்கு பக்கத்தில் இருந்த அப்புறத்தில் இருந்த மனுஷர்களும் கூட. அப்போனா என்னது? கொஞ்சம் கிட்ட இருந்தவங்க தான். இன்னைக்கு கொஞ்சம் கிட்ட இருக்கவங்களுக்கு தான் நம்மளுக்கு என்னது, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இவங்க எப்போ வருவாங்க, எப்போ விரோதமாக எழும்புவார்கள் என்று தெரியாது. இந்த 3 சேனைகளும் என்ன பண்ணாங்க? யாருக்கு விரோதமாக? யூதேயா தேசத்துக்கு விரோதமாக ஒரு யுத்தம் பண்ண வந்தார்கள். 2வது வசனம் படிக்கிறோம், படிங்க. சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். யார் வந்திருக்காங்க? ஏராளமான ஜனங்கள். அதாவது கவுண்ட் பண்ண முடியல. இந்த திசையிலேருந்து வராங்கன்னு பார்த்தா இந்த திசையிலேருந்து வராங்க, இந்த திசையிலேருந்து வராங்க. எந்த சைடு திரும்பினாலும் ஒரே யுத்த சத்தம் தான் கேட்குது. யோசபாத்தால் ஒன்றும் செய்ய முடியலை. சில நேரத்தில் நம்ம நினைப்போம், கர்த்தருக்குள்ளே வந்துட்டோம், ஒரு அமைதியான வாழ்க்கை இருக்கும், ரொம்ப சமாதானமான வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு நினைப்போம். இல்லை, சில நேரங்களில் காற்றும் புயலும் அடிக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? பின்னணையத்தில் கப்பலில் என்ன பண்ணிட்டு இருந்தாராம்? தூங்கி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்ம சந்திக்க போகிற பிரச்சனை நமக்கு தான் புதுசு. ஆனால் அவருக்கு ஏற்கனவே தெரியும் இவரை சந்திப்பார்கள். காற்றையும் கடலையும் அதட்டி அவர் என்ன பண்ணார்? அங்கே அமைதலாக இரு என்று சொன்ன உடனே எந்த நேரத்திலையும் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிட முடியும். எப்பேற்பட்ட அதனால தான் தாவீது சொல்கிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. இது மதில் போன்ற பிரச்சனைகள், இந்த மதிலை உடைச்சி எப்படி வர முடியும் என்று கலங்கி போயிருந்தான் யாரு? யோசபாத். ஆனால் தாவீது அவ்வளோ 16 வயசு தான், ரொம்ப சின்ன வயசு தான். ஆனால் கோலியாத்தை பார்க்கும்போது வேதத்தில் நம்ம எங்கேயுமே ஒரு இடத்துலையும் பார்க்கல. அவன் பயந்து கலங்கி கொஞ்சம் யோசித்தான், எப்படி இந்த கோலியாத்தை சந்திப்பேன் என்று யோசித்தான். பைபிள் எங்கேயாவது படிக்கிறோமா? படிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதனால் நான் அசைக்கப்படுகிறது இல்லை. ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்மை அசைக்கிற சில சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில் வருவது உண்டு தானே? ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி நல்லா இருப்போம், நாளைக்கு என்ன பிரச்சனை வரும்னு
தெரியாது. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் பராக்கிரமம் செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் இந்த பிரசங்கத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது நீ காலையில் படித்த வேதத்திலிருந்து கர்த்தர் எனக்கு இதை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தார். படிக்கலாமா? சங்கீதம் 118 இன்னைக்கு படித்த அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், 118 14 15 16. கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஹல்லேலூயா. நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது. நம்ம கை தாழ்ந்துதான் இருக்கு. ஏன்னா நம்ம கை ஒண்ணுக்கும் உதவாது, செய்ய முடியல, பலன் இல்லை, பலன் அற்று போயிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் கரம் உயர்ந்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய கரம் உயர்ந்திருக்கிறது என்று மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. அந்த கர்த்தரின் கரம், கர்த்தரின் வலது கரம் என்ன செய்யுமா? பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஹல்லேலூயா. இந்த யோசபாத்தும் நினைத்தான், இந்த 3 சேனைகளும் என்னை அமிழ்த்துவிடும், இதோடு என்னுடைய ராஜபாரியம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைத்தான். அதனால தான் 3வது வசனத்தில் படிக்கிறோம், அவன் பயந்து. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு, பயந்து கர்த்தரை தேடும்படி ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். முதலாவதாக பார்க்கிறோம், இந்த சூழ்நிலையை பார்த்த உடனே அவன் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னது? பயம். அவன் பயந்தான். ஹல்லேலூயா. சில நேரத்தில் கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. அவருடைய வழிகளில் நடக்க உற்சாகமாக இருக்கும்போது சிலருக்கு பயப்படுகிற சூழலில் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரு? கொண்டு போக விட அனுமதிக்கிறார். இதை ஏன் அனுமதிச்சிங்கன்னு கேட்டு புலம்பி ஒரு யூஸ் இல்லை. கர்த்தர் என்னோடு பேசினார். இந்த சூழ்நிலை, ஹல்லேலூயா, இது சாவுக்கு ஏதுவானது அல்ல, தேவனுடைய மகிமைக்காக. ஹல்லேலூயா. நீ சாவாமல் பிழைத்திருந்து தேவனுடைய கிரியையை நீ என்ன பண்ணுவ? விவரித்து சொல்லும்படி கர்த்தர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலைகளை உங்களை அமிழ்த்து விட்டு உங்களை முழுமையாக உங்களை புதைக்கிறதுக்காக வரவில்லை. இந்த சூழ்நிலைகளில் நான் சாவாமல், சேர்ந்து சொல்லலாமா? நான் சாவாமல் பிழைத்திருந்து தேவனுடைய செய்கைகளை விவரிப்பேன். ஹல்லேலூயா. என்னுடைய செய்கைகளை நான் ரொம்ப ஜெபிச்சேங்க, நான் ரொம்ப உபவாசம் பண்ணேங்க, நான் பைபிள் முழுசாக படித்து 2 3 4 வாட்டி படித்தேன், அது இல்லை. அவருடைய செய்கைகளை என்னை கொண்டு கர்த்தர் செய்ததை நான் விவரிப்பேன். எவ்வளவு பேர் இந்த இடத்துல கர்த்தர் செய்கைகளை விவரிக்கிற ஒரு ஜனத்தை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். எனக்காக ஏற்படுத்தின என் ஜனம் நாம். ஹல்லேலூயா. அவருடைய ஜனமாய் இருக்கிறோம். அவருடைய மகிமையை சொல்லும்படி ஏற்படுத்தப்பட்ட ஜனம். இந்த யோசபாத்துடைய வாழ்க்கையில் அவன் கடந்து போன சூழல் எந்த சிச்சுவேஷனில் இருந்தான்னா, 3வது வசனம், அவன் பயந்தவனாய் இருந்தான். அடுத்ததாக பார்க்கிறோம் 8வது வசனம் படிங்க. 10வது வசனம். இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்க கடந்து வரும்போது ஒரு சில கூட்டங்களை கர்த்தர் சொன்னார், நீ இவங்களை என்ன பண்ணாத, டச் பண்ணாத, டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொன்னாரு. இவங்களை நீ எந்த விதத்துலையும் அவங்கள சேதப்படுத்தக்கூடாது, அவங்களை தாண்டி நீ என்ன பண்ணிடணும், அவங்கள நீ ஒரு நேரமும் அவங்கள என்ன பண்ணிடக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, அவங்களை நீ அழித்து விடக்கூடாதுன்னு எச்சரித்தார். அப்போ இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம், அந்த வனாந்தரத்தில் வருகிற போது இந்த அம்மோன் புத்திரர், மோவாபியர், அடுத்தது யாரு, இந்த சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. சில நேரத்தில் தேவன் சில காரியங்களை நம்ம என்ன பண்ணியிருப்பாரு, வேண்டாம் இதை செய்யாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதை கேட்டு கீழ்ப்படிந்து இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம், அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். அப்படி இருந்தும் இப்பொழுதும் இதோ 11 அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமை சரிக்கட்டி, நன்மைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தீமை சரிக்கட்டு. இப்படி அவங்கள ஒண்ணுமே பண்ணாம விட்டு வந்த அந்த ஜனம் இப்பொழுது ஒரு காலகட்டம் வந்தது, யோசபாத் என்ன பண்ணிட்டு இருக்கான், ராஜரீகம் பண்ணி கொண்டு இருக்கிற இந்த நேரம் பார்த்து இந்த 3 சேனைகளும் ஒருமித்து
இவ்வளோ நேரம் யூனிட்டி வரல, இப்போ என்ன ஆயிடுச்சு? ஒரு யூனிட்டி வந்துருச்சு. 3 என்ன ஆயிடுச்சு? சேர்ந்து கொண்டு யாருக்கு விரோதமாய் வருகிறது? யூதேயா தேசத்துக்கு விரோதமாக வருகிறது. எதுக்கு? நன்மைக்கு தீமை செய்ய. இன்னைக்கு எவ்வளோ நேரத்தில், சில நேரத்தில் நம்ம நன்மை செஞ்சுருப்போம், அதை என்ன பண்ணியிருப்பாங்க? மறந்துருப்பாங்க இல்லைன்னா, ஆனால் அதற்கு பதிலாக தீமையை செய்தவர்களாக தீமைக்கு சரி கட்டும்படி வந்தார்கள். முதலாவது, அவன் பயந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தான். நன்மை செய்த இடத்துல தீமையை அனுபவித்து கொண்டிருந்தான். யாரு? யோசபாத். அடுத்ததாக பார்க்குறோம், நாங்கள் சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார். கர்த்தர் உங்களுக்காக சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக நியமித்து வைத்திருக்கிறார். அதை ஒரு நாளும் சத்துருவுக்கு நாம் கொடுப்பதற்கு இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த சத்ரு, யாரை நீ தொடாத, நீ அவனை விட்டு விலகி என்ன பண்ணிரு, வந்துருன்னு சொல்கிறானோ, கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்த அந்த சுகத்தை, சுதந்திரமாய் கொடுத்த அந்த ஜீவனை, சுதந்திரமாய் கொடுத்த அந்த விடுதலையை அந்த சத்துரு உங்களுக்காக பின்னாக வந்து என்ன பண்ணுறானா? அங்கே இருக்க வேண்டிய அந்த ஸ்தானத்திலிருந்து உங்களை என்ன பண்ணுறான்? கர்த்தருடைய பிள்ளை என்ற ஸ்தானத்திலிருந்து உங்களை அடிமையாக்குறான். நம்மளை துரத்தி விடுகிற சூழல்ல யோசபாத் இருந்தான். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தர் உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சம்பாதித்த சில காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த சத்துரு பின் வந்து நம்ம பாவத்தை நிமித்தமே அதை விட்டு நம்ம இழந்தும்படி, கர்த்தரை விட்டு விலகும்படி இருந்த அந்த ஸ்தானத்திலிருந்து துரத்தப்பட்ட நிலைமையில் இன்றைக்கி ஒருவேளை நம்ம இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் என்னுடைய வலது கரம் உயர்ந்திருக்கிறது, நான் உங்களுக்கு பராக்கிரமம் செய்வேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கிறோம், நன்மைக்கு தீமை செய்தவர்கள் அடுத்ததாக அவங்களுக்கு சுதந்திரிக்க வேண்டிய சுதந்திரத்திலிருந்து துரத்தப்பட வருகிறார்கள். அடுத்ததாக பார்க்கிறோம், படிங்க நெக்ஸ்ட். எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன். அடுத்ததாக மூன்றாவதாக, எங்களுக்கு பலன் இல்லை. இப்போ இருக்கிற சூழல் என்னதுன்னா, என்னது அடுத்த சூழல்? எந்த சூழல்ல இருக்காங்க? பலன் இல்லை, என்னால் இதை சமாளிக்க முடியல. நான் நன்மை தானே செஞ்சேன், எனக்கு விரோதமாக இவங்க எழும்புவாங்கன்னே நான் நினச்சேன், பார்க்கல. நினைக்காத நேரத்தில் வந்து நான் இருக்கிற ஸ்தானத்திலிருந்தும் என்னை துரத்தி விட வருகிறாங்க. இவர்களுக்கு விரோதமாய் நான் நிற்க, அந்த இடத்துல ஒரு போட்டிருக்கா, முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. அடுத்ததாக பலன் இல்லாத ஒரு இடத்துல இருந்தார்கள். அடுத்ததாக பார்க்குறோம், சீக்கிரமாக முடிச்சிடறேன், கடைசி லைனில் போட்டிருக்கு, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை. கரங்களை உயர்த்தி சில நேரத்தில் கர்த்தர் நம்மளை இந்த பாதையில் தான் கொண்டு போகிறார். பலன் இல்லாத சூழ்நிலை, எங்கேருந்து எதனால இந்த பிரச்சனை வந்ததுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை. ஒரு பக்கத்தில் இருந்ததில்லை, 3 பக்கத்தில் இருந்தும் 3 சேனைகள் வந்து தொடர்ந்து நாங்கள் சுதந்திரிக்க வேண்டிய அந்த ஸ்தானத்தை இருந்து எங்களை துரத்தி விடும்படி வருகுது. அதுக்கு விரோதமாய் நாங்கள் நிற்க பலனும் இல்லை, என்ன செய்வதென்றும் அறியவில்லை. இல்லாத இடத்துல கர்த்தருக்கு முன்பாக வந்து நில். ஹல்லேலூயா. 20வது அதிகாரம் 13வது வசனம் படிங்க. யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார். ஹல்லேலூயா. முதலாவதாக கர்த்தருக்கு முன்பாக வந்து நில். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உனக்கு என்ன செய்வதென்று தெரியல, உன் பலன் இல்லை, புரியலை, ஏன் இவர்கள் எழும்பி வருகிறார்கள் என்று புரியலை. நீ கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக போய் நில். எப்படி போகணுமா? குடும்பத்தோட, கோத்திரம் அனைவரும், அவர்கள் குழந்தைகள், அவர்கள் பெண் ஜாதிகள், உங்களையும் உங்களை சார்ந்தவர்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டு நீங்கள் எங்கே போங்க? கர்த்தர் சமூகத்தில் போங்க. நீ கர்த்தர் சமூகத்தில் வந்து நில் என்று சொல்லுகிறார். இதே நம்ம எஸ்தரோட வாழ்க்கையில் பார்க்குறோம். ஒரு பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அவள் எங்கே போகிறாள்? ராஜ வஸ்திரம் தரித்து ராஜா இருந்த முற்றுகைக்கு முன்பாக போய் நின்றாள். கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு யார் போகிறா? எஸ்தர் போகிறாள். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பார்த்து சொல்லுகிறார், உனக்கு பலன் இல்லை, உனக்கு என்ன செய்வதென்று தெரியலை, இந்த சூழ்நிலை எப்படி சமாளிக்கணும்னு தெரியல, நீ கர்த்தருக்கு முன்பாக போய்
நில், நீ கர்த்தருக்கு போய் முன்பாக போய் நில், அவர் உங்களுக்காக யாவையும் செய்வார். வேதத்தில் பார்க்க யாக்கோபு 4:8, நீ கர்த்தரிடத்துல சேருங்கள், அவர் உங்களிடத்துல கிட்டி சேருவார். நம்ம அவர்கிட்ட போகும்போது நம்ம என்னன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுக்கிறது தான் கஷ்டம். ஏன்னா எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. ஏன்னா எனக்கு என்ன இல்லை, என்ன செய்கிறதுன்னு. ஆனால் கர்த்தர் சொல்கிறான், உன்னுடைய இயலாமையில் கர்த்தருக்கு முன்பாக போய் நில். மோசே கையில் கிடைத்த அந்த கட்டளை என்ன பண்ணிட்டான், உடைச்சிட்டான். கர்த்தர் சொல்கிறார், அதிகாலமே நீ எழுந்து மலைக்கு மேல் ஏறி நீ உடைத்த அந்த இதோடு என்ன எங்க வா, அந்த பர்வதத்துக்கு வந்து நில். ஒரு மனுஷனும் கூட இருக்கக்கூடாது, நீ தனியாய் வந்து என்ன பண்ண, உன்னை என்னை காண்பி, உன்னை நீ இருக்கிற வண்ணமாய் வான்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. உன்னுடைய இயலாமையில், உன்னுடைய உன்னால் செய்ய முடியலன்ற அந்த எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையோடு கர்த்தர் சமூகத்தில் வந்து நாம் நிற்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. முதலாவதாக நாம் கர்த்தர் சமூகத்தில் வந்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நம்ம கர்த்தர் சமூகத்தில் இருக்க முடியல தெரியுமா? நிறைய காரியங்கள் நம்ம இருதயத்தில் இருக்கிறது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தான் தேவனை என்ன பண்ண முடியும், தரிசிக்க முடியும். சங்கீதம் 24:3-4 போட்டிருக்கு, யார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பார்கள்? கைகளில் சுத்தமுள்ளவர்களும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே. ஹல்லேலூயா. அப்போ இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தான் கர்த்தர் சமூகத்தில் போய் என்ன பண்ண முடியும், நிற்க முடியும். அப்போ ஏதாகலும் ஒரு குறைகள் வந்துச்சு உடனே என்ன பண்ணணும், அந்த கிருபாசனண்டையில் நம்ம ஓடி வரணும். அதனால தான் வேதத்தில் போட்டிருக்க எபிரேயர் 4:16 நீங்கள் இரக்கத்தை பெற, ஏன்னா நம்மளால் நம்மளுடைய நீதியினால் நாம் நிற்க முடியாது. அவருடைய இரக்கத்தை பெற ஏற்ற சமயத்தில் அவருடைய சகாயத்தை பெறுவதற்காக அவர் கிருபாசன அண்டையில் நாம் என்ன பண்ணணுமா, கிட்டி சேர கடவோம். ஹல்லேலூயா. முதலாவதாக கர்த்தர் சமூகத்தில் போய் நாம் என்ன பண்ணணும், நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் நிற்கும்போது எப்படி சங்கீதக்காரன் சொல்கிறார், அவர் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து எங்க இருந்தாராம், அவர் கதவு நிலை அருகே காத்திருந்து அவரிடத்தில் சேருகிறவன். ஹல்லேலூயா. அவருக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஏன்னா அவரோட வாழ்க்கையில் அதை செஞ்சிருக்கிறாரு. அவருடைய ஆலயத்தின் வாசல்ல போய் கதவு அருகே என்ன பண்ணியிருந்திருக்காரு, காத்திருந்திருக்கிறார். ஒரு காரியம் வரும்போது கர்த்தர்கிட்ட போய் என்ன பண்ணான், விசாரித்தான், இந்த காரியம் செய்யணுமா செய்யக்கூடாதான்னு. இன்னைக்கு நம்ம கர்த்தர்கிட்ட போகிறோம், போய் என்ன பண்ணுறோம், குறை சொல்ல போகிறோம். இவங்க அதை செஞ்சுட்டாங்க, இவங்க இதை பேசிட்டாங்க, அவங்க அதை செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு கர்த்தர் சமூகத்தில் சில காரியங்கள் நம்ம பேசுகிறோம். நம்ம என்ன பேசணும், அந்த இடத்துல கர்த்தருடைய இரக்கத்தை பெறணும். அந்த இடத்துல போய் நம்ம நீதி நியாயத்தை பேசி ஒன்றுக்கும் யூஸ் இல்லை. நம்மை தாழ்த்தும் போது ஹல்லேலூயா, அவர் நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். நீ கர்த்தர் சமூகத்தில் வந்து நில். ஹல்லேலூயா. நீ கர்த்தர் சுத்த இருதயத்தோடு, வேதத்தில் போட்டிருக்க நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள். அந்த பசி எப்போ தெரியுமா வரும், நம்ம தாழ்மை இருக்கும்போது தான் இது நீதியின் மேல் அந்த பசி தாகம் வரும். அந்த பசி இருந்தால் தான் கர்த்தருடைய சமூகத்தில் போய் மறுபடியும் தோற்றப்பட்ட நிலைமையிலையும், விழப்பட்ட நிலைமையிலையும், மடங்கடிக்கப்பட்ட நிலைமையிலையும் கர்த்தர் சமூகத்தில் போய் நம்ம என்ன பண்ணுவோம், நிற்போம். ஐயோ எனக்கு எல்லாம் தெரியும், எல்லா சத்தியமும் எனக்கு தெரியும், என்ன மிஞ்சினா ஒன்றுமே இல்லைன்ற எண்ணம் இருக்கும்போது அந்த பசி இங்கே என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். அப்படி பசி தாகம் உள்ளவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் திருப்தி ஆக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு திருப்தி இல்லாமல் தான் உலகத்தில் நம்ம இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு மற்றவர்களுடைய கண்களுக்கு முன்பாக போய் நின்று கொண்டு இருக்கிறோம். மனுஷர்களுக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறோம், மனிதர்களுக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறோம். சாத்தான்கிட்ட போய் என்ன பண்ணிட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் சமூகத்தில் எனக்கு முன்பாக வந்து நில்லு. ஹல்லேலூயா. நான் உன்னை விசாரிக்கிற தேவன், நீ என்னிடத்துல கிட்டி சேரு, நான் உன்னிடத்துல கிட்டி சேருவேன். ட்ரா நியர் டு மீ and I will draw near to you. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அதை செய்யும்போது அவர் நமக்காக ஒரே நேரத்தில் நமக்காக அவர் பராக்கிரமம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை தேடியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்க அவர் தம்மை தேடும்படிக்கு அவர் காத்திருக்கிறாராம். இன்னைக்கு நம்ம தேடுறோம், யாரை தேடிக்கிட்டு இருக்கோம்,
மனுஷனுக்கு முன்பாக போய் நிற்க அல்ல, கர்த்தர் சமூகத்தில் போய் நிற்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அடுத்ததாக பார்க்குறோம், ரெண்டாவது அவன் செய்தது, கர்த்தருக்கு முன்பாக போய் நின்றார்கள். அடுத்ததாக அவன் கர்த்தருக்கு இடம் கொடுத்தான். இன்றைக்கி கர்த்தருக்கு முன்பாக நிற்கும்போது கர்த்தர் சில வார்த்தைகளை நம்ம இடத்துல பேசுவார், நம்ம இடத்துல சில கரெக்ஷன் பண்ணுவார். அந்த இடத்துல நம்ம கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? இடம் கொடுக்க வேண்டும். அவருக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல தான் கர்த்தர் இடைப்படுவார். இன்னைக்கு ஏன் இடைப்படாமல் இருக்கிறாரு? நம்ம இருதயம் உணர்வு இல்லாமல் இருக்குது தெரியுமா? கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணலை? இடத்தையே கொடுக்கல. வேதத்தில் 2வது நாளாகமம் 20வது அதிகாரம் அதே இடத்துல பார்க்கிறோம், 15வது வசனம். சொல்லுங்க. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும், நீங்கள் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு கர்த்தர் சமூகத்தில் போய் நிற்கும் போது ஒரு வார்த்தை வருகிறது. இந்த ஏராளமான கூட்டத்தை பார்த்து நீ என்ன பண்ணிராத? பயப்படாதிருங்கள், கலங்காமலும் இருங்கள், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. நீ யுத்தம் செஞ்சிட்டு இருக்கிற அந்த இடத்தை நீ என்ன பண்ண? ஏன் கிட்ட கொடு, நான் உனக்கு யுத்தம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு என்னன்னா, கர்த்தர் சமூகத்தில் போய் நிற்கிறோம், ஆனால் கர்த்தருடைய இடத்துல இருந்து நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ பேருக்கு விளங்குது? இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு இடம் கொடு. ஹல்லேலூயா. இரண்டாவதாக நம்ம கர்த்தருக்கு இடம் கொடுக்கும்போது தான் கர்த்தருடைய கரம் நமக்கு இடைப்படும். He will come and interfere in our lives, in our mess. எந்தெந்த காரியத்தில் உடைக்கப்பட்டு இருக்கிறோமோ அவருடைய கரம் நம்மளை தூக்கி எடுக்கிற கரம். இன்னைக்கு என்னன்னா, அவருக்கு இடமே என்ன பண்ணுறதில்ல, கொடுக்கறதில்ல. பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள்னு சொன்ன அந்த பிசாசுக்கு 4 பேர் சொல்கிற வார்த்தைக்கு என்ன பண்ணுறோம்? இடம் கொடுக்குறோம். அந்த வார்த்தை சும்மா போகாது, அது உள்ளே என்ன வந்துடும்? பயம் வந்துடும், கவலை வந்துடும். அப்போ தேவன் இருக்க வேண்டிய இடத்துல பயம் இருக்கிறது, கவலை இருக்குது, சந்தேகம் இருக்குது. இது உண்மையிலே ஆகுமா? எனக்கு உண்மையிலே ஆகுமா? மரியாள் இடத்துல தேவதூதன் வந்து கேட்கும்போது இது எப்படி ஆகும் என்று கேட்டார். கேட்டது நியாயம்தானே. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில் வந்து நிழலிடுவார் என்று சொன்ன உடனே, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, ஹல்லேலூயா, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று கர்த்தருக்கு அவள் இடம் கொடுத்தாள். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இடைப்படணும்னா, if you want God to interfere in your life, in your failure, we need to give place for God. அவர் யுத்தம் பண்ணுகிற இடத்துல நம்ம சேனையோடு 4 பேரை கூட்டிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? யுத்தம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் யுத்தம் பண்ணுகிற தேவன். அந்த இடத்துல 2 இடத்துல போடுறாரு, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. This is not a fight that you have to fight. In this battle is not yours. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. இன்னைக்கு சில காரியங்களில் போராடிக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்லுகிற இந்த யுத்தம், this is not meant for you. அதனால தான் உன் பலன் போயிட்டுருக்கு, அதனால தான் உனக்கு தூக்கம் இல்லாமல் இருக்குது, அதனால தான் நீ புலம்பிட்டு இருக்க, அழுதுட்டு இருக்கிற. This fight is not yours. This fight belongs to God. இந்த யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். 17வது வசனத்துல, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல. ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லலாமா? இந்த யுத்தத்தை பண்ணுகிறது நான் அல்ல. இந்த யுத்தத்தை பண்ணுகிறது நான் அல்ல. இந்த யுத்தத்தை பண்ணுகிறது என்னுடைய சாமர்த்தியம் அல்ல. இந்த யுத்தத்தை பண்ணுகிறது என்னுடைய அனுபவம் அல்ல. இந்த யுத்தத்தை பண்ணுகிறது என்னுடைய திறமை அல்ல. இந்த யுத்தத்தை பண்ணுகிறது என்னுடைய அறிவு அல்ல. இந்த யுத்தத்தை பண்ணுகிறது என் கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிறாரு, ஹல்லேலூயா, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. ஹல்லேலூயா. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. how many of you are following what I am saying? நான் சொல்றதை எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது, கர்த்தருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு இடம் கொடுக்கும்போது கர்த்தர் நமக்காக இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய கரம் குறுகி போகவில்லை, அவருடைய கரம் உயர்ந்திருக்கிறது. அவருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். ஒருவேளை
நான் மறுபடியும் சொல்கிறது உங்களுக்கு யாருக்காவது கஷ்டமாக இருந்தால் நம்ம சாரி, ஐ ஹாவ் டு டெல் திஸ். இந்த வார்த்தைகளை சொல்ல 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 பல இருதயங்களில் கர்த்தர் திறக்கிறார். கர்த்தருடைய கரம் உயர்ந்திருக்கிறது, மனுஷனுடைய கரம் உயர்ந்திருக்கிறது போல இருக்கலாம், பட் the Lord's hand is lifted. அவருடைய கரம் உயர்ந்திருக்கிறது, பலருடைய ஆலோசனைகள் உயர்ந்திருக்கிறது போல இருக்கலாம். நோ 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 நோ, இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்காக பராக்கிரமம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவதாக கர்த்தருக்கு முன்பாக நீ போய் நில். இரண்டாவதாக நீ கர்த்தருக்கு இடம் கொடு. ஹல்லேலூயா. சூனமியால் என்ற ஒரு ஸ்திரீ இருந்தா. அந்த ஸ்திரீக்கு தெரிஞ்சது எலியான்ற ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, இந்த வழியில போகிறார் என்று அறிந்த உடனே என்ன பண்றா, அவனுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணினா. இன்னைக்கு தெரியும் இந்த ஒரு தீர்க்கதரிசி, இவரிடத்துல ஒரு வல்லமை இருக்கு, இவருக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறது, இவர் ஒரு தேவனுடைய மனுஷன் என்பதை அறிந்து, இன்னைக்கு நம்ம தேவனை அறிந்திருக்கிறோம், ஆலயத்துக்கு வர்றோம், சத்தியத்தை கேட்குறோம், வசனங்களை படிக்கிறோம், வனப்பாடமாக நிறைய காரியங்களை சொல்கிறோம். ஆனால் தேவனுக்கு நம்ம வீட்டில் இடம் இருக்கா? அவள் முதலாவதாக போஜனத்தை என்ன பண்ணலாம், கொடுத்தால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாட்கள் போக போக மேல் வீட்டில் ஒரு அறையை ஆயத்தம் பண்ணி அதில் ஒரு கட்டிலை வைத்து அவள் இடத்தை கொடுக்கிறவளாயிருந்தாள். அப்படி பண்ணும்போது என்னாச்சு தெரியுமா, அவள் வாழ்க்கையில் ஒரு நிறைவேறாத ஒரு காரியம் மறக்கப்பட்டிருந்தது. அவள் லைஃப்பில் என்ன இல்லை, குழந்தை இல்லை. சிலருடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் தேவை இல்லைன்னு இல்லை, தேவைதான். ஆனால் அந்த தேவை என்ன ஆயிடுச்சு, இனிமேல் அது தேவை. எவ்வளோ பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? எனக்கு அது தேவை தான், ஆனால் அந்த இனிமேல் அது என்னது யூஸ் இல்லை. அந்த மறக்கப்பட்ட அந்த காரியத்தை கர்த்தர் அவளுக்காக செய்தார். இன்று நீங்கள் கர்த்தருக்கு இடம் கொடுத்து பாருங்க, அவளுக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார் தானே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு இடம் கொடுக்கும் போது ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. ஹல்லேலூயா. அந்த தோல்வியான அந்த படகை பேதுரு என்ன பண்ணான், கர்த்தருக்கு கொடுத்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன், இழப்பை நிறைவாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம தோல்வியை கர்த்தருக்கு கொடுக்கணும். பயத்துக்கு கொடுத்த இடத்த யாருக்கு கொடுங்க, கர்த்தருக்கு கொடுங்க. கவலைக்கு கொடுத்த இடத்த என்ன பண்ணுங்க, கர்த்தருக்கு கொடுங்க. ஒருவேளை எனக்கு பயங்கர சோர்வாக இருந்தது, சில காரியங்கள் கர்த்தர் என்னோடு பேசினார், நீ என்ன பண்ண ஜெபின்னு சொன்னார். வீட்டிலேருந்து ஜெபிச்சா ஜெபமே வரலை. அங்கேருந்து இறங்கி கீழே ஜெபித்தேன். எப்பயுமே நான் ஜெபிச்சேன்னா நான் இங்கிலீஷ் சர்வீஸ் ஹாலில் தான் ஜெபிப்பேன். ஆனால் ஜெபிக்கும் போது அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் வர விடவே மாட்டான் பிசாசு. அந்த இடத்துலேருந்து, அந்த தோல்வியிலேருந்து, அந்த சோர்வுலேருந்து நம்ம எழும்ப விட மாட்டான். ஏன்னா கவலைப்படுற இடத்த அவன் பிடிச்சி ஆக்கிரமித்து வைத்திருக்கிறான். அந்த இடத்தை நம்ம யாருக்கு கொடுக்கணும்? நீங்கள் எப்போலாம் துயரப்படுறீங்களோ, கண்ணீர் வடிக்கிறீங்களோ, அந்த நேரத்தில் உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த நேரத்தை நான் கர்த்தருக்கு கொடுக்க போகிறேன் என்று நீங்கள் செய்து பாருங்கள். கர்த்தருடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கும். ஹல்லேலூயா. அவர் பராக்கிரமம் செய்வார். இரண்டாவதாக கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும் எப்பொழுது நாம் கர்த்தருக்கு இடம் கொடுக்கும்போது. மூன்றாவதாக கர்த்தருக்கு இடம் கொடுத்தால் மாத்திரம் பத்தாது, கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். 18வது வசனம். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, நான் தான் பண்ண போறேன்னு சொன்ன உடனே யோசபாத் என்ன பண்ணா, என்ன கடவுளே, நான் எவ்வளோ பெரிய ராஜா, என் கீழே எவ்வளோ சேனைகள் இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லலை. உடனே தரை மட்டும் முகம் குனிந்தான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கணும், சகல யூத கோத்திரரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு முன்னாக தாழ விழும்போது எந்த மனுஷருக்கு முன்பாக உங்களை நிற்க வைப்பார் கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போகிறது இல்லை, ஒரு நாளும் நீங்கள் தோற்று போகிறது அல்ல, நீங்கள் குன்றி போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை வர வர விருத்தி அடைய செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த தாழ விழும்போது இதை பற்றி நம்ம மரியாள் பார்க்கிறோம். அவள் சொல்கிறாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை.
இது என்னால் ஆகாது, என் புத்திக்கு அப்பாற்பட்டது. யோசபாத்தும் அதே தான் நான் சொல்லியிருப்பான். எப்படி என்னால் சமாளிக்க முடியும்? 3 சேனைகள் ஒருமித்து என்ன பிளானோட வராங்கன்னு தெரியாது. இவர்களுக்கு விரோதமாய் நான் நிற்க எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை, என்ன செய்வதென்றும் தெரியவில்லைன்னு சொல்றாரு. அந்த இடத்துல அவன் என்ன சொல்றான்? இதோ கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். ஹல்லேலூயா. எவ்ரி டைம் வி ஹம்பிள் ourselves. கர்த்தர் சமூகத்தில் எப்பொழுதெல்லாம் நம்ம தாழ்த்துறோமோ கர்த்தருடைய வல்லமை விளங்கப்படும். ஹல்லேலூயா. நமக்கு புத்திக்கு அப்பாற்பட்ட வல்லமையை விளங்க. ஏன்னா இது யோசபாத் யாருடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கான் தெரியுமா? தாவீதோட வாழ்க்கையில் பார்த்துருக்கிறான். பல சூழ்நிலைகள் எதிர்த்து வரும்போது அவர் சொல்கிறான், மனுஷனுடைய கைகளில் விழுவதை விட நான் கர்த்தருடைய கரத்தில் நான் விழுகிறேன். அவருடைய இரக்கங்கள் பெரிதாக இருக்கிறது. மனுஷனுடைய இரக்கம் கொஞ்ச நாளுக்கு இருக்கும், நம்மளை தேவைக்கு யூஸ் பண்ணுற வரைக்கும் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய இரக்கங்கள் பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய இரக்கம் பெரிதாக இருக்கிறது. அதனால் அவருக்கு முன்பாக நான் தாழ விழுகிறேன். மனுஷனுக்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். மனுஷனுடைய கால்களில் நான் விழுவதை பார்க்கலாம். தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தர் கரங்களிலே விழுகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சமூகத்தில் போய் நிற்கிறோம், கர்த்தருக்கு இடம் கொடுக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மோடு இடம் கொடுக்கும்போது நம்மளோடு இடைப்படுகிற காரியத்தில் கர்த்தருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்துகிறோமா? இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாராம்? வேதத்தில் படிக்கிற யாக்கோபு 4:10, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாரு அவர்னா? யாரு? இந்த வானத்தையும் பூமியும் படைத்த அவருடைய கரம் உங்களை உயர்த்தும். ஹல்லேலூயா. அந்த உயர்த்துகிற கரம் உங்களை ஒரு நாளும் தள்ளி விடாது. ஒருவேளை குன்றி போனது போல இருக்கலாம், தோற்றப்பட்ட நிலைமையில இருக்கலாம். அவருடைய கரம் உங்கள் மேல் அமரும் போது ஹல்லேலூயா, அவர் உங்களுக்கு பராக்கிரமம் செய்கிறதை நீங்க மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிறவர்கள் இந்த பலவீனனை கொண்டு கர்த்தர் பலமான காரியங்களை செய்கிறார் என்று கர்த்தர் நாம மகிமைப்படும். ஹல்லேலூயா. அதற்காக தான் அவருடைய கரத்தில் என்ன பண்ணுங்க? தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவர்னா யார்? இந்த அகிலத்தையும் படைத்த அந்த கரம். ஹல்லேலூயா. அந்த கரம் குறுகி போகல. அந்த கரம் ஹல்லேலூயா எங்கெங்கெல்லாம் வந்துச்சோ, எங்கெங்கெல்லாம் நீட்டப்பட்டதோ அந்த கரம் சுகம் அளித்தது, விடுவித்தது. ஹல்லேலூயா. ஆச்சரியமான அதிசயங்களை செய்த கரம் நம்மை உயர்த்தும். ஹல்லேலூயா. நம்மளை உயர்த்துகிற கரம். யோசேப்போட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அந்த பானபாத்திரக்காரன் தான் நினைக்கிறேன், அவன் என்ன பண்ணிட்டான்? மறந்துட்டான். சிறையில் இருக்கும்போது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னவன் என்ன பண்ணிட்டான்? மறந்துட்டான். படிக்கலாமா? ஆதியாகமம் 40வது அதிகாரம். ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். பானபாத்திரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். சிலர் நம்ம செஞ்ச நன்மையை கூட என்ன பண்ணிடுவாங்க? சட்டுன்னு மறந்துடுவாங்க. நீங்கள் செஞ்ச தவறை பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசாக பூகம்பம் மாதிரி பெருசாக்கிடுவாங்க. ஆனால் அதை நினையாமல் போனானா எவ்வளோ நாள்? 2 நாள் இல்லை, 5 நாள் இல்லை, 1 மாதம் இல்லை, 2 வருஷமா. எவ்வளோ யோசிச்சோ பாருங்களேன். அந்த சிறையில் அவன் இருக்கும்போது, ஐயோ நம்ம சொன்ன வார்த்தை நிறைவேறும்போது அட்லீஸ்ட் ஒரு எண்ணம் கூட என்ன வரல, நினைவுக்கு வரலை. 2 வருஷமாய் அவன் மறக்கப்பட்டிருந்தான். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஹல்லேலூயா. அந்த சிறை இருப்பில் கர்த்தருடைய பிரசன்னம் அவனோடு இருந்தது. ஹல்லேலூயா. அவன் மறக்கப்படலை. நான் உன்னை மறக்கலை, நான் உனக்கு சொன்ன நல்ல வார்த்தையை உனக்கு நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் கூட இருந்து கர்த்தருடைய கரம் உயர்ந்திருந்தது. கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்தது. ஹல்லேலூயா. எரேமியா 29வது அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 11வது வசனம். ஆனால் 10வது வசனத்தை பார்க்கும்படி கேட்கிறேன். 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு 70 வருஷம் நிறைவேறின. சில நேரத்தில் நம்ம சில சிறையிருப்பு அனுபவத்தில் போகும்போது மாட்டிக்கொண்டது போல தான் இருக்கும். ஆனால் அது உடனே மாறாது. ஏன்னா ஒரு நியமித்த காலம் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த 70 வருஷம் வரைக்கும் இந்த ஜனங்கள் பாபிலோன் பிடியில் தான் இருப்பாங்கன்னு தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக முன்பாகவே எழுதப்பட்டது. ஆனால் அது நிறைவேறும் போது
நான் உங்களை சந்தித்து ஹalleluya நான் உங்களை சந்திப்பேன். ஹalleluya இன்னைக்கு சில பேர் மறக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த குறித்த காலம் நிறைவேறும் போது நான் வந்து உங்களை சந்திப்பேன். எங்க சந்திப்பேன் தெரியுமா? 41வது அதிகாரம் ஆதியாகமம் 41 14வது வசனம். அந்த சிறை இருப்பில் இருந்த அந்த யோசேப்பு மறக்கப்பட்டது போல தான் இருந்தது. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை என்ன பண்ணா? அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்து, எங்க இருந்து? காவல் கிடங்கு. அவன் இருந்த சிறை இருப்பில் இருந்து அவனை கொண்டு வந்து அவன் சபரம் பண்ணி கொண்டு, ஹalleluya, வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வர வளைக்கப்பட்டான். ஹalleluya. போன மாலை சண்டே நினைக்கிறேன், சண்டே ஈவினிங் அந்த கழுதையை பற்றி பேசினேன். எவ்வளோ பேர் இருந்தீங்க ஈவினிங்? சில நேரத்தில் அந்த கழுதையை போல நம்ம கட்டப்பட்டிருக்கோம். மத்தேயு 21வது வசனம். அது எவ்வளோ வருஷம் கட்டப்பட்டிருந்ததுன்னு தெரியாது. அது எந்த நோக்கத்துக்காக அந்த எஜமான் வாங்கினாரோ அந்த நோக்கத்தையே அது நிறைவேற்றாமல் அந்த கழுதை இருந்தது. ஆனாலும் அந்த எஜமான் நாளுக்கு நாள் என்ன பண்ணார்? தீனி மட்டும் போட்டு அதை வச்சு வாசல் உள்ளே என்ன பண்ணியிருந்தார்? கட்டி வைத்திருந்தார். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, எஜமானுக்கும் அருமையானதும் இல்லை, வாழ்க்கையோட அர்த்தமே இல்லாமல் இந்த இது மட்டும் இல்லை, இதோட குட்டியும் பக்கத்தில் என்ன இருக்கு? கட்டப்பட்டு இருக்குது. இன்னைக்கு நம்ம கட்டப்பட்டு இருக்கிறது நிமித்தம் நம்மளோடு கூட இருக்கிறவர்களும் கட்டப்பட்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தர் குறித்த காலம் வந்தபோது அவர் எருசலேமுக்கு முன்பாக போவதற்கு முன்பாக அவர் என்ன சொல்றாரு? 2 சீஷர்களை அனுப்பி அதை கட்டவிழ்த்து, அவைகளை 2 பேரையும் ஒரே நேரத்தில் என்ன பண்ண சொல்றாரு? கட்டவிழ்த்து என்னிடத்துல கொண்டு வா. ஹalleluya. இன்னைக்கு எந்த சிறை இருப்பில் இருக்கிறீங்களோ அந்த சிறை இருப்பிலேயே கர்த்தருடைய வசன வார்த்தை வரும். உங்களை கட்டவிழ்த்து உங்களை மறுபடியும் நீங்க இருக்க வேண்டிய ஸ்தானத்துக்கு உங்களை கொண்டு போய்விடும். அது அருமையற்றதா இருந்தது. யாருமே அதை வந்து ரெகக்னைஸ் கூடயும் பண்ணலை. ஆனால் இயேசுவை சுமக்கிற கழுதையாய் அது மாறும்போது சரித்திரத்தில் இடத்தை பெற்றது. ஹalleluya. You will go to the place of power, you will go to the place of honor, you will go to the place of glory. ஆனால் இந்த கழுதையோட பாஸ்ட் பார்த்தீங்கன்னா அடங்காத கழுதை. ஏன்னா ஒரு மனுஷனும் ஏறலையா? ஏன்னா ஏதோ ஒரு பயிற்சியை ட்ரெயின் பண்ணியிருந்தா தான் இந்த கழுதை என்ன பண்ண முடியும்? ஏற்றிருக்க முடியும். ஆனால் இது வந்து ஒரு மனுஷனும் ஏறாத கழுதையாக வாழ்க்கையில் அந்த நோக்கமே நிறைவேறாதபடி ரொம்ப வருஷமாக என்ன பண்ணியிருக்குது? கட்டப்பட்டிருந்தது. ஆனால் குறித்த காலம் வரும்போது நான் உங்களை சந்தித்து, எரேமியா 21வது வசனம் 10வது வசனம், நான் அந்த குறித்த காலம் நிறைவேறின போது நான் உங்களை சந்தித்து, அடுத்தது உங்களை விடத்திற்கு திரும்பி வர பண்ணும். நீங்க எந்த இடத்துல இருந்து விழுந்தீங்களோ, எந்த இடத்துல இருந்து துரத்தப்பட்டீங்களோ அந்த மறுபடி இடத்துக்கு நான் கொண்டு வந்து உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற, உங்கள் மேல் நான் கூறின அந்த நல்ல வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். ஹalleluya. கரங்களை தட்டி ஹalleluya. நம்மை அவர் சந்திக்கிற தேவன். எந்த சூழ்நிலையில் அகப்பட்டு இருக்கிறோமோ, காரணம் இல்லாமல் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நீங்கள் அகப்பட்டது போல இருக்கலாம். ஆனால் அதுக்கு நாம் இருந்தது நல்லது. அதை நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் மாற்றுவார். ஹalleluya. கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார். ஏன் தெரியுமா நன்மைக்கு ஏதுவா? ஏன்னா அந்த கழுதைக்கு முன்னாடி ஒரு 2 வழி பாதை இருந்தது. இது மட்டும் முன்னாடி கட்ட அவிழ்க்கப்பட்டிருந்ததுன்னா இந்த கழுதை தான் என்ன பண்ணியிருக்கணும்? டிசைட் பண்ணியிருக்கணும், இந்த பாதையில் போகணுமா இந்த பாதையில் போகணுமான்னு. குறுகலான வழி, விசாலமான வழி, ஜீவனுக்கு ஏதுவான வழி, மரணத்துக்கு. ஆனால் இது கட்டப்பட்டிருக்கும் போதெல்லாம் இதோட பார்வை எங்கே இருந்ததுன்னா அந்த இருவழி சந்தி முன்பாக தான் இது கட்டப்பட்டிருந்தது. இதை பார்த்து கொண்டுதான் இருந்தது. இது கட்ட அவிழ்க்கப்பட்டிருந்ததா இது ஒரு முடிவு எடுத்து என்ன பண்ணியிருக்கோம்? போயிருக்கோம். இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில தீமை அணுகாதபடி உங்களை பாதுகாக்கும்படி சில சிறையில் நம்ம கர்த்தர் வைத்திருக்கிறார். குறித்த காலம் நிறைவேறும் போது அவரே நம்மளை சந்தித்து, ஹalleluya, நீ துரத்தப்பட்ட இடத்திலிருந்து உன்னை மறுபடி கொண்டு வந்து அவருடைய நல்ல வார்த்தையை நமக்காக நிறைவேற்றுகிற தேவன் நம் தேவனாய் இருக்கிறார். அவருடைய கரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஹalleluya. அவருடைய கரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது எதற்காக? நமக்கு பராக்கிரமம் செய்வதற்காக.
கழுதைக்காக, ஹல்லேலூயா, இந்த கழுதைக்காக, இந்த ஒன்றும் யூஸே இல்லாத இந்த கழுதைக்காக, பிரயோஜனமற்ற இந்த கழுதைக்காக, இந்த அடங்காத அந்த கழுதைக்காக இந்த நேசர், ஹல்லேலூயா, அவனை அந்த இடத்துல எங்க கட்டுப்பட்டிருந்து தெரியுமா? இயேசு இருக்கிற இடத்துக்கு கட்டப்படலை. இயேசுவோடு இருந்தால் நம்ம கட்டப்பட்டிருக்க மாட்டோம். அவர் வேறு ஊரில் இருந்தார். அவருக்கு எதிரே இருந்த கிராமத்தில் அது கட்டப்பட்டிருந்ததை அவர் தூரத்தில் இருந்து அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. நீ அத்தி மரத்துக்கு மேலாக ஜக்கேயு போல இருந்தாலும் அவர் உன்னை அறிந்திருக்கிறார். ஜக்கே மேலே இருந்தான், ஆனால் அத்தி மரத்துக்கு கீழே இருந்த நாத்தானி வேலையும் கர்த்தர் என்ன பண்ணியிருந்தாரு? அறிந்திருக்கிறார். குறித்த காலம் வரும்போது அவர் உங்களை சந்தித்து உங்களை கட்டவிழ்த்து, இன்னைக்கு நீங்க அந்த 2 பாதையில போக தேவையில்லை, உங்களை இயேசுவிடத்தில் அவர்கள் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். ஹல்லேலூயா. இது கர்த்தர் செயல். இது பலருக்கு ஆச்சரியமா இருக்கும். இந்த கழுதையா ஒண்ணுக்கும் யூஸ் இல்லாத கழுதையா? ஆனா கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. இது கர்த்தரால செய்ய முடிந்தது. ஏன்னா அவருடைய கரம் உயர்ந்திருக்கிறது. உங்க வாழ்க்கையில உயர்ந்து இருக்கிறது. மறக்கப்பட்டு போல இருக்கலாம். அந்த சிறை இருப்பில் யோசேப்புக்கு நேராக ஒரு வார்த்தை வருகிறது. பார்வோன் ராஜா உன்னை என்ன பண்றாரு? அழைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் யோசேப்பு என்ன பண்ணுச்சான்? புடமிட்டது. ஸோ கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருக்கு நம்ம இடம் கொடுத்தால் பத்தாது, கர்த்தருக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும்? தாழ்த்தணும். சில காரியங்களை நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மளை ஏற்ற காலத்தில் அவர் நம்மை சந்தித்து அவருடைய வார்த்தையை, நல்ல வார்த்தையை நிறைவேற்றி நாம் துரத்தப்பட்ட இடங்களிலிருந்து மறுபடியும் நம்மளை கொண்டு வந்து சேர்ப்பார். ஹல்லேலூயா. அது போக வேண்டிய இலக்கை அடைஞ்சிச்சா இல்லையா? அடைஞ்சது. ஹல்லேலூயா. யோசேப்பு அடைந்தானா? அடைந்தான். அதே போல நம் தேவன் நமக்காக யாவையும் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக கடைசி 4வது இடம் கொடுத்தான். அடுத்தது கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தான். அடுத்ததாக கடைசியாக நம்ம பார்க்கிறோம், யுத்தத்துக்கு போவதற்கு முன்பாகவே 19வது வசனம் படிங்க. கோகாத்தின் புத்திரரிலும் கடைசி 2 லைன் மட்டும் படிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். இன்னைக்கு யாராவது யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி துதிப்போமா? நம்ம எப்போ துதிப்போம்? யுத்தம் முடிச்சு ஜெயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான். ஆனால் ஒரு ஆள் 2 பேர் இல்லை, அங்கே இருந்த எல்லாரும் படிங்க. இஸ்ரவேலின் கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். ஒரு முழு கோத்திரமே, லேவியர் கோத்திரமே எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தரை மகா சத்தத்தோடு என்ன பண்ணுச்சான்? கம்பீரமாய் துதித்தார்கள். அடுத்த வசனத்துல தான் அதிகாலத்திலே எழுந்து என்ன பண்ணாங்களாம்? புறப்பட்டார்கள். எங்க? யுத்தத்துக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? யுத்தத்துக்கு போயிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா காரியத்தையும் என்ன பண்றோம்? ட்ரை பண்ணி பார்க்குறோம். அது நடக்காது. முன்பாகவே அந்த ராத்திரியே என்ன பண்றாங்க? மகா சத்தத்தோடு கர்த்தரை துதித்தார்கள். ஹல்லேலூயா. நீதிமானின் கூடாரத்தில் கம்பீர சத்தத்தின் ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தின் துணி இருக்கும். ஹல்லேலூயா. அந்த இடத்துல பிரச்சனை, காற்றும் வீசும், யுத்த சத்தமும் கேட்கும். ஆனால் அது நடுவே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கூடாரங்களில் கேட்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வீட்டில் என்ன சத்தம் கேட்டுட்டு இருக்கு? புலம்பல் சத்தமா? ஐயோ நான் எப்படி சந்திக்க போகிறேன் இந்த சூழ்நிலையை, இந்த காரியத்தை எப்படி சந்திக்க போகிறோன்னு நம்ம புலம்பிகிட்ருக்கோமா? இல்லை, மகா சத்தத்தோடே அவர்கள் கம்பீரித்து கர்த்தரை துதித்தார்கள். ஹல்லேலூயா. ஏற்கனவே தரப்போகிற கர்த்தருடைய கரம் என்ன செய்யும் என்பதை அறிந்து, ஏன்னா இந்த கரம் எரிகோ மதில்களை துதிக்கும் போது இடித்ததை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதனால தான் இவங்க ஒன்றுமே செய்யல. அவங்க செய்தது ஒன்று தான். இன்னைக்கு யுத்தத்தை செய்கிற ஒரு ராஜாக்கே எவ்வளோ பிளான்ஸ் வச்சுருப்பாரு. இந்த 3 சேனைகளையும் கொண்டு வரணும்னு பல காரியங்கள் இருந்திருக்கும். அதை எல்லாம் தூரத்தில் வச்சுட்டு கர்த்தருக்கு முன்பாக எல்லோரும் சேர்ந்து அவர்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள். ஆரம்பிக்கும் போது 22வது வசனம் படிங்க.
அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கி அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கினவுடன் யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர், அங்க முக்கியமான காரியம் யாரு? இன்னைக்கு நம்ம ஒருவரை எழுப்பி விடுறது நம்மளா இருக்கக்கூடாது. கர்த்தர் யார்கிட்டயோ பேசுறாரு. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை நீங்க என்ன பண்ணாதீங்க, எழுப்பி விடுகிறது. அவருடைய இடத்தை அவருக்கு கொடுக்கும் போது கர்த்தருடைய கரம் உயர்ந்திருக்கும். அவர் பராக்கிரமம் செய்கிறார். ஹல்லேலூயா. ஒருவருக்கு விரோதமா நம்ம புத்தி இல்லை, நம்ம சாமர்த்தியம் இல்லை. அவங்க துதித்து கொண்டிருந்தது மட்டும்தான் அவங்க செய்தாங்க. துதி செய்ய தொடங்கினவுடன் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மாண்டார்கள். எதனால தெரியுமா? கர்த்தர் எழும்பினதால். ஹல்லேலூயா. கர்த்தர் எழும்புற வரை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும்? துதிச்சிட்டு இருக்கணும். கவலைப்பட்டுட்டு இருக்க கூடாது, கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க கூடாது. நம்ம துதிக்க 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 ஹல்லேலூயா. அது துதி செய்ய தொடங்கினவுடன் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மாள ஹல்லேலூயா கர்த்தர் எழுந்தருளினார். ஹல்லேலூயா. கர்த்தர் எழுந்தாரா இல்லையா? எழுந்தாரா? அவங்க ஏதாவது செஞ்சாங்களா? ஒண்ணுமே செய்யலை. அவங்களுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. இன்னைக்கு நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் செவிடன் போல இருக்கணும். ஏன்னா இயேசு செவிடனை போல என்ன பண்ணாரு? இருந்தாரு. காதுல கேட்டும் கேட்காதது போல இருந்தார். அவரால் இருக்க முடிஞ்சு. அவரை எவ்வளோ பரியாசம் பண்ணாங்க, எவ்வளோ நிந்தையான அவசொற்களை சொல்லி அவரை காயப்படுத்தினார்கள். ஆனால் அவர் ஒன்றுக்கும் பிரதியுத்தரமாக ஒன்றுமே என்ன பண்ணலையா? சொல்லலை. அவரும் சொல்லலை, மற்றவங்களை சொல்லவும் என்ன பண்ணலை? வைக்கலை. இன்னைக்கு நாம் கர்த்தருடைய இடத்தை நாம் அவருக்கு கொடுக்கும்போது அவர் நமக்காக எழுந்தருளுவார். அவர் எழுந்தருளிக்கும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் நமக்காக எழுந்தருளுவார். ஹல்லேலூயா. பவுலும் சீலாசும் அடைக்கப்பட்டிருக்கும் போது அவர்கள் செய்தது ஒன்று மட்டும்தான், துதித்தார்கள். துதிக்க 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 சிறைச்சாலை அஸ்திவாரம் என்ன ஆச்சு? அசைந்தது. ஹல்லேலூயா. அசைகிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வர்றது உண்மைதான். ஆனால் நம்ம அசைக்கப்படக்கூடாது. நான் அசைக்கப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. சீயோன் பர்வதம் போல் உறுதியாய் நான் கர்த்தரை நம்பி இருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் வெட்கப்பட்டு போகிறதில்லை. கர்த்தர் என் வலது பரிசத்தில் இருக்கிறதுனால. ஏன்னா அவர் வலது பரிசத்தில் இருக்கும்போது நான் அவருக்கு முன்பாக போய் நிற்கிறேன். அவருக்கு நான் இடத்தை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக நான் தாழ விழுகிறேன். நான் என்னை தாழ்த்தும் போது அவர் எனக்காக எழுந்தருளி ஹல்லேலூயா நான் என்னுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட ஜெயத்தை யேஷபாத்துக்கு கர்த்தர் கொடுத்தது போல கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மறக்கல. கர்த்தர் அந்த சிறையிருப்புல உங்களை மறக்கல. அந்த கழுதை போல ஒருவேளை கட்டப்பட்டது போல இருக்கலாம். அந்த எஜமான் கூட என்ன பண்ணலையா? இந்த 2 சீஷர்கள் கட்ட விழுக்கணும்னு கேட்கும்போது ஒரு நிமிஷம் கூட என்ன பண்ணல, யோசிக்கலையாம், விட்டுட்டாங்களாம் கழுதையை. அது படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ நாள் வாசற்படியில் கட்டி வச்சு ராத்திரியும் பகலும் என்ன பண்ணியிருக்காங்க? சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த கட்டப்பட்ட சூழ்நிலையில் குறித்த காலம் காத்து கொண்டு இருந்தது. எருசலேமுக்கு அவர் போகிற நேரம் வரும்போது ஹல்லேலூயா சீஷர்களை அனுப்பி அவர் கட்ட அவிழ்க்கும் போது இந்த எஜமான் கூடயும் போங்கன்னு விட்டுட்டாங்க. ஹல்லேலூயா. சில நேரத்தில் கட்டப்பட்டு போது நம்மக்கிட்ட எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்னு கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் கொஞ்சம் நல்லா ஆயிட்டீங்கன்னா என்ன கேட்பாங்க? ஏன் நீங்கள் கட்ட அவிழ்க்கப்பட்டீர்கள் அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு, வித்தியாசமாக இருக்கீங்களே, எப்பயும் அழுது புலம்பிகிட்டே இருப்பீங்களே, அங்கே போட்டிருக்கு அவங்க போய் கட்ட அவிழ்க்கும் போது ஏன் இப்படி கட்ட அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இன்னைக்கு நிறைய பேரை கேட்குறாங்க. கேட்ட உடனே பரவாயில்ல நீங்கள் திருப்பி என்ன பண்ணிடுங்க, கட்டிருங்கன்னு நம்ம இருக்கிறோம். இல்லை 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 இல்லை. ஹல்லேலூயா. மனுஷகுமாரன் ஒருவனை விடுதலையாக்கினால் அவன் மெய்யாகவே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. எதற்கு தெரியுமா? நீங்கள் இயேசுவிடத்தில் கொண்டு வரப்பட, அந்த இயேசுவிடத்தில் நீங்கள் வரும்போது மறுபடியும் நீங்கள் அந்த சூழ்நிலைக்குள்ள அகப்பட மாட்டீர்கள். ஹல்லேலூயா. பிகாஸ் யூ வில் கோ டு அ பிளேஸ் ஆஃப் பவர். ஏன்னா நீங்கள் தாழ்த்தும் போது அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது. நீ அத்தி மரத்துக்கு மேலே
மேலே இருந்தாலும் அத்திமரத்துக்கு கீழே இருந்தாலும், நீங்க ஆழ்கடல்ல மீனோட வயிற்றுக்குள்ள இருந்தாலும், கர்த்தருடைய கரம் உனக்காக பராக்கிரமம் செய்யும். அவரை நம்பும் போது, அவரை விசுவாசிக்கும் போது, அவன் யோனா மீன் வயிற்றுக்குள்ள இருந்து பொய்யான மாய்களை பற்றி கொண்டு தங்களுக்கு வரும் கிருபைகளை நான் போக்கடித்து கொண்டேன் என்று மனம் திரும்பின வேளையில கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்தது. இந்த நாளையும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ துதிக்க ஆரம்பி. உன்னுடைய சூழ்நிலையில நீ முரண்டு பேசாத, முறுமுறுக்காத. அந்த சுவர்களுக்கு நேராக இந்த 4 செவர்கள் இருக்கு பாருங்க, இந்த 4 செவரையும் பார்க்கும்போது சில காரியங்கள் கண்களுக்கு முன்பாக வரும். நீங்க தோற்றுப்பட்ட நிலைமை, நீங்க இகழப்பட்ட வார்த்தைகள் அதெல்லாம் வரும். அந்த 4 சுவர்களையும் பார்த்து கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா, துதிப்பேன் துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். அவர் யெகோவா ஈரா இருக்கிறார், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். நான் பார்க்க வேண்டாம், யார் பார்ப்பாரு? அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நீங்கள் துதிக்க துதிக்க கர்த்தரை நீங்கள் எழுப்பி விடுகிறீர்கள். தம்முடைய ஜனத்தின் ரட்சிப்புக்காக கர்த்தர் புறப்பட்டு வருவார். ஹல்லேலூயா. தம்முடைய ஜனத்தின் ரட்சிப்பை, தம் அபிஷேகம் பண்ணினவருடைய ரட்சிப்புக்காக கர்த்தர் என்ன பண்றாராம்? எழுந்தளிக்கிறார். படிக்கிறீங்களா அந்த வசனத்தை? ஆபக்குக் 3வது அதிகாரம். இந்த ஃபேமிலி மீட்டிங்கில் எடுத்தேன். அந்த ஒரு வசனத்தை படித்து நம்ம முடிப்போமாக. ஆபக்குக் 3:13வது வசனம் படிங்க. ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும், உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும், நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவன் ரட்சிப்புக்காகவும், நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவும் நீர் புறப்பட்டீர். ஹல்லேலூயா. யாரு? கர்த்தர் புறப்படுவார். ஹல்லேலூயா. நீங்க துதிக்கும் போது, கர்த்தரை ஆரவாரத்தோடு மகா சத்தத்தோடு நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கும் போது அவர் புறப்படுகிறார். ஹல்லேலூயா. என்னை 14 என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காற்றை போல் வந்தார்கள். சிறுமையானவனை மறைவிடத்திலே பட்சிப்பது அவர்களுக்கு சந்தோஷமாயிருந்தது. நீர் அவனுடைய ஈட்டிகளினாலேயே அவனுடைய கிராமத்து அதிபதிகளை உருவ குத்தினீர். ஹல்லேலூயா. 17வது வசனம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், சேர்ந்து படிக்கலாமா? திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல் தானியத்தின் விளைவியாமற் போனாலும், ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஹல்லேலூயா. இரட்சிப்பு கர்த்தருடையது. ஹல்லேலூயா. நம்ம துதிக்கிறது நம்மளுடைய காரியம், நம்ம டியூட்டி. நம்ம செய்யும் போது அவருடைய காரியத்தை அவர் செய்து முடிக்கிறார். தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிப்பு அவருடையது. உங்களுக்காக ரட்சிக்க, தம்முடைய ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும், நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவும் நீர் புறப்பட்டீர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக புறப்பட்டிருக்கார். எதற்கு தெரியுமா? உங்களை கட்ட அவிழ்க்க. ஹல்லேலூயா. உங்களை விடுவிக்க. நீங்க நினைக்காத அந்த ஜெயத்தை, எப்படி துதிச்ச உடனே எப்படி இந்த காரியம் நடந்தது என்று யாருக்குமே விளங்கியிருக்காது. 2 நாளாகமம் 20வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். கடைசியாய் முடிக்க போகிறேன். 2 நாளாகமம் 20:29-30. கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. ஹல்லேலூயா. தேவனால் உண்டான பயங்கரம் உண்டானது. ஹல்லேலூயா. அடுத்ததாக 30வது வசனம். இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி உங்க கரங்களை சுற்றி சொல்லுங்க. சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல் அவனுக்கு கட்டளை. ஓ ஹல்லேலூயா. அவனுக்கு தேவன் கட்டளையிட்டார். சுற்றுப்புறத்தாரால், யார் யார் உங்க சுற்றி இருக்கிற சூழல்ல எங்க இருந்தெல்லாம் உங்களுக்கு தாக்குதல் வருதோ, கர்த்தர் சொல்லுகிறார், அந்த இடங்களில் எல்லாம் நான் உனக்கு இளைப்பாறுதலை கொண்டு வரப்போகிறேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக போட்டுக்க, யோசபாத்தின் ராஜபாரம் அமெரிக்கையா இருந்தது. ஹல்லேலூயா.